ஆடிபிளா இருக்குன்னு நம்புறேன். அதே நேரத்துல ஸ்கிரீனும் தெரியுது அப்படின்னு நம்புறேன். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து MySQL ரெப்ளிகேஷன் அண்ட் ஹை அவைலபிலிட்டி இதை பத்தி தான் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டிக்காக இன்டர்வியூ கொஸ்டின் 16 பார்த்தலாமா? இதுக்கு முன்னால நம்ம வழக்கமா பார்க்குற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். MySQL learner and upskiller affirmation. I am committed to mastering MySQL. Every day I grow stronger in database fundamentals and advanced DBA skills. I understand how data works, how performance improves, and how systems stay reliable. I learn not just for certificates, but for real world production confidence. Challenges sharpen my skills. Errors teach me faster than success ever could. I consistently practice SQL indexing, backup, recovery, and performance tuning. My knowledge creates value for companies and security for my career. I am disciplined, I am focused, I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am feature ready. Information பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததா லாஸ்ட் கிளாஸ் பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போலாமா? நீங்க ஜாயின் பண்ணவங்க அப்படியே குரூப்ல வந்து தம்ஸ் அப் ஜே அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த ரெப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஏன்னா ஒரு கிளாரிட்டிக்காக ஜிடிஐடி ரெப்ளிகேஷன் பண்ணணும், வேலை செய்யணும் அப்படின்னா எந்த செட்டிங் மேண்டேட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி. ஜிடிஐடி மோட் ஈக்குவல் டு ஆன். அது என்ன செய்யும் அப்படின்னா ஜிடிஐடி ரெப்ளிகேஷன் requires ஜிடிஐடி tracking to be enabled. Without GTID mode equal to on, the server will not generate the GTID for transaction. GTID replication வேலை செய்யணும் அப்படின்னா GTID மோட் வந்து ஆன் அவசியம். இது இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷனுக்கு GTID உருவாகாது. அடுத்தது why must server ID be unique on master and slave? ஏன் சர்வர் ஐடி வந்து இங்க ஒண்ணுன்னு இருந்தா ஸ்லேவ்லயும் ஒண்ணுன்னு இருந்தா வேலை செய்யாது, அங்க 2 வேற நம்பர் இருந்தாதான் ஒர்க் ஆகும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப வெவ்வேறான சர்வருக்கு இடையில தான் ரெப்ளிகேஷன் பண்ண முடியும். அத யூனிக்கா கண்டுபிடிக்கிறதுக்காக ரெப்ளிகேஷனில் ஒவ்வொரு சர்வருக்கும் தனித்துவமான சர்வர் ஐடி வேண்டும். ஒரே ஐடி இருந்தால் ரெப்ளிகேஷன் வேலை செய்யாது. அடுத்தது what is the purpose of master auto position equal to 1? ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை செட் பண்ணோம்ல. இது என்ன செய்யும் அப்படின்னா எனேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக் ஜிடிஐடி பொசிஷனிங். மாஸ்டர் ஆட்டோ பொசிஷன் 1 அப்படின்னு பயன்படுத்துறீங்கன்னா பின்லாக் ஃபைலும் இந்த பொசிஷனை மேனுவலா கொடுக்கணும்னு தேவை இல்லை. ஜிடிஐடி மூலம் தானாக ட்ராக் செஞ்சு எதெல்லாம் வந்து ஸ்லேவுக்கு வராம இருக்குதோ அங்க இருந்து ஆரம்பிச்சு காப்பி பண்ணி கொண்டாந்து ஸ்லேவ்ல அப்ளை பண்ணும்.
இதுவே நீங்க நார்மல் ஜிடிஐடி இல்லாம நார்மல் ரெப்ளிகேஷன் பண்றீங்கன்னா நீங்களா சொல்லணும் எந்த பின்லாக் ஃபைலு அந்த ஃபைல் நேம் ஃபுல்லா எந்த பொசிஷன் அப்படிங்கிறத நீங்களா சொல்லணும். அடுத்தது விச் விச் பைனரி லாக் ஃபார்மட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் ஜிடிஐடி ரெப்ளிகேஷன். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரோ ஃபார்மட் லாக்ஸ் ஆக்சுவல் ரோ சேஞ்சஸ் மேக்கிங் இட் சேஃபர் அண்ட் ஃபுல்லி கம்பேட்டிபிள் வித் ஜிடிஐடி ரெப்ளிகேஷன். ஆன்சர் வந்து சி. ரோ ஃபார்மட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா ஆக்சுவலா ரோல சேஞ்ச் ஆகுதுல அதை பதிவு செய்யும். ஜிடிஐடி ரெப்ளிகேஷனுக்கு மிகவும் பாதுகாப்பானது. அதனால எது ரெக்கமெண்டட்னா ரோ. பைனரி லாக் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு இருக்கிறது தான் உகந்தது ஜிடிஐடி ரெப்ளிகேஷனுக்கு. Why do we use MySQL native password for replication user in MySQL 8? இது வந்து நம்ம கம்பெனில யூஸ் பண்றப்ப இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கேட்ச்டு ஆத்தென்டிகேஷன் தான் கொடுப்போம். இது பர்சனல் லேப்டாப்புங்கிறப்ப எனக்கு இந்த எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்காக ஒரு ஒர்க் அரவுண்ட் ஆத்தென்டிகேஷன்ல ஏதாவது கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றதுக்காக நான் MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டு அப்படின்னு அந்த ரெப்ளிகேஷன் யூசர் கிரியேட் பண்றப்ப கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ரீகால் பண்ணி பாருங்க. MySQL 8 டிஃபால்ட் ஆத்தென்டிகேஷன் பிளகின் வேறுபடும். கம்பேட்டிவ் இதுதான் ஆக்சுவலா MySQL 8ஓட டிஃபால்ட் ஆத்தென்டிகேஷன். ஆனா நம்ம அது கொடுக்காம ஏன் MySQL நேட்டிவ் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா சில நேரங்கள்ல ரெப்ளிகேஷன்ல ஆத்தென்டிகேஷன் இஷ்யூ வரும். இதுவே இது வந்து பழசு. இதுல இருந்தா அந்த மேட்சிங் இருக்குல்ல கம்பேட்டிபிலிட்டி அது வந்து கரெக்டா செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டெம்பரரி ஒர்க் அரவுண்ட். இதுவே நீங்க கம்பெனில செய்யறப்ப இதுதான் நம்ம கொடுப்போம். எதுவுமே மென்ஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இதுதான் எடுத்துப்போம் நீங்க யூசர் கிரியேட் பண்றப்ப. இதுதான் டிஃபால்ட் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? அடுத்தது வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ரீட் ஒன்லி ஈக்குவல் டு 1 இஸ் செட் ஆன் ஸ்லேவ். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாஸ்டர் ஸ்லேவ் அப்ளிகேஷன்ல ஸ்லேவ்ல ரீட் ஒன்லி ஈக்குவல் டு 1 நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லேவில் மேனுவலி இன்சர்ட் அப்டேட் செய்ய முடியாது. ரெப்ளிகேஷன் மட்டும் டேட்டா மாற்றும். எப்படின்னா மாஸ்டர்ல என்ன இருக்கோ அதை காப்பி பண்ணி கொண்டாந்து ஸ்லேவ்ல போடும். ஸ்லேவ்ல போயிட்டு நீங்க ரீட் ரைட் மாதிரி ஏதாவது இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ ஏதோ பண்ண பாக்குறீங்கன்னா விடாது. ஏன்னா ஸ்லேவோட டேட்டாபேஸ் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்பதான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ப்ரொடக்ஷன்ல இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க இதை ரீட் ஒன்லிய வந்து 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா தவறுதெல்லாம் யாரோ ஒரு ஆளுக்கு அக்சஸ் இருக்குது. அவர் உள்ள வந்து இன்சர்ட்டோ ஏதோ டெலிட்டோ அப்டேட்டோ பண்றாருன்னு வச்சுங்க, என்ன பிரச்சனை ஆகும்? சாட்ல மெசேஜ் பண்ணுங்க என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி. மேனுவலா டேட்டா மாறாம தடுக்கிறதுக்காக ரீட் ஒன்லி ஈக்குவல் டு 1 நம்ம சேவ்ல கொடுப்போம். அப்ப ப்ரொடக்ஷன்ல என்ன இருக்கோ காப்பி பண்ணி கொண்டாந்து போட்டுரும். என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல இருக்க மாதிரியே இங்க இல்ல மிஸ் மேட்சா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆயிரும். எரர் வந்து மிஸ் மேட்சா இருக்குது, இங்க டூப்ளிகேட் ரெக்கார்ட் இருக்குது, இல்ல வேற ரெக்கார்ட் இருக்குது, மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சு ஃபெயில் ஆயிரும் ரெப்ளிகேஷனை. அப்ப சிங்க் ஸ்டாப் ஆயிரும் சிங்க்ரனைசேஷன். எந்த கமெண்ட் யூஸ் பண்ணி ரெப்ளிகேஷன் நடக்குதா மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவுக்கு போயிட்டே இருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்டோர் ரெப்ளிகா ஸ்டேட்டஸ் இந்த கமெண்டை யூஸ் பண்ணி தான். ஞாபகம் இருக்கா? இதுல ரெண்டு இது நம்ம வந்து ஐஓ த்ரெட் எஸ்கியூஎல் த்ரெட் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி எஸ் எஸ்ன்னு பார்த்தோம். எவ்வளவு செகண்ட் டிலே ஆயிருக்குது நம்ம வந்து 0ன்னு பார்த்தோம். ஒரு சில நேரம் நெட்வொர்க் சரியில்லைன்னு வச்சுங்க மாஸ்டர் சர்வருக்கும் ஸ்லேவ் சர்வருக்கும் கம்பெனியை பொறுத்து
ஒரு சில கம்பெனில ரொம்ப நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ரொம்ப லோவா இருக்கும். ரொம்ப காசு செலவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா தான் மாஸ்டர்ல இருக்கிற டேட்டா ஸ்லேவுக்கு ரெப்ளிகேஷன் சிங்க் ஆகும். பட் டிலே ஆகும். அதுலயே அந்த எவ்வளவு டிலே அப்படிங்கிற லேட்டன்சி மூலமாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஸ்டோர் ரெப்ளிகா ஸ்டேட்டஸ் இந்த கமாண்டை ரன் பண்றது மூலமா. இதுலதான் ஐஓ த்ரெட், எஸ்கியூஎல் த்ரெட் எவ்வளவு டிலே அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அடுத்ததா பாண்டஸ் ரெப்ளிகா ஐஓ ரன்னிங். எஸ் அப்படின்னா என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னா, slave ரீடிங் மாஸ்டர் பைனரி லாக் ஃபைல் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத குறிப்பிடுது. இப்ப ரெப்ளிகா ஐஓ ரன்னிங் எஸ்ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஷோ ரெப்ளிகா ஸ்டேட்டஸ் பாக்குறப்ப அவுட்புட்ல அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐஓ த்ரெட் வந்து மாஸ்டரின் பைனரி லாகை சரியாக படிக்கிறது என்பதை குறிக்கும். ஏன் படிக்கணும்? படிச்சு எது ஸ்லேவ்ல இல்லையோ அதை மட்டும் தான் நம்ம காப்பி பண்ணி கொண்டு வரணும். இப்போ ஏன் ரீட் பண்ணதுன்னு புரியுதா? Why must login be enabled on master? இது ரெப்ளிகேஷனுக்கு லாக்இன் வந்து நீங்க ஆன் பண்ணாம உள்ள கொண்டே வர முடியாது, நீங்க கான்ஃபிகரே பண்ண முடியாது. ஏன்னா பைனரி லாக சார்ந்துதான் ரெப்ளிகேஷன் இருக்குது. ரெப்ளிகேஷனுக்கு பைனரி லாக் வந்து அவசியம். அதை ஷார்ட்டா பின் லாக்னு சொல்லலாம். பைனரி லாக் லாக் பின் இல்லை எனில் ஸ்லேவுக்கு காப்பி செய்ய டேட்டா இருக்காது. அடுத்தது ஒய் இஸ் ஹைஃபன் ஹைஃபன் இனிஷியலைஸ் யூஸ் ஒன்லி ஒன்ஸ். ஏன் இது ஒரு தடவை மட்டும் இதை ரன் பண்றோம்? ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ். டு கிரியேட் சிஸ்டம் டேபிள்ஸ் இன் நியூ டேட்டா டைரக்டரி. மற்றதெல்லாம் இதுக்கு ஆன்சர் பொருந்தல. இது என்ன அப்படின்னா, ஹைஃபன் ஹைஃபன் இனிஷியலைஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா சிஸ்டம் டேட்டாபேஸை உருவாக்கும் டேட்டா டைரக்டரிக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஒரு தடவை மட்டும் தான் நீங்க ஹைஃபன் ஹைஃபன் இனிஷியலைஸ்னு அந்த கமெண்ட் ரன் பண்ணுவீங்க. இது பண்ண உடனே உள்ள ஃபைல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த டிரைவ்ல நான் காமிச்சேன் வந்துச்சுன்னு. அடுத்தது ஒரு போனஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். விச் த்ரீ செட்டிங்ஸ் ஆர் கம்பல்சரி ஃபார் ஜிடிஐடி ரெப்ளிகேஷன்? ரீட் ஒன்லி ஒன்னா, ஜிடிஐடி மோட் ஆனா, என்ஃபோர்ஸ் ஜிடிஐடி கன்சிஸ்டன்சி ஆனா, மாஸ்டர் ஆட்டோ பொசிஷன் ஒன்னா. ரீட் ஒன்லி ஆன்சர் வந்து ஏபிசிடி தான். ஏ வந்து ரீட் ஒன்லி ஜீரோவா இருந்தாலும் ரெப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெப்ளிகேஷன் பிரேக் ஆகாது. ரெப்ளிகேஷன் எப்ப உடைச்சுக்கும் பிரேக் ஆகும் அப்படின்னா, இந்த ரீட் ஒன்லி வந்து ஜீரோவா இருக்கிறப்ப ரெப்ளிகேஷன்லாம் ஒன்றும் நிற்காது. மாஸ்டர்ல இருக்கிறது டிஸ்லேவுக்கு காப்பி ஆகி அப்ளை ஆகிட்டே இருக்கும். ரீட் பண்ணி எப்ப அது புட்டுக்கும் அப்படின்னா, ரீட் ஒன்லி ஜீரோ இருக்கிறதுனால யாருக்கே ஒரு ஆள் அக்சஸ் இருக்கிறாள் உள்ள போய் தவறுதலா ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் என்ன மாதிரி பண்ணலாம்? இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றாருன்னா மிஸ்மேட்ச் ஆகி ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆயிரும். அப்ப கம்பல்சரி அப்படிங்கிறது இந்த மூணு தான். ஆப்ஷனல்னா இதையும் வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே குரூப்ல தம்ஸ் அப் ஜேன்னு அனுப்பிச்சிருப்பீங்க நம்புறேன். அனுப்பல அப்படின்னா நான் அட்டண்டன்ஸ் போறப்ப நான் அதை ரெஃபர் பண்ணி நான் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறேன். நான் அதுக்கு ஒரு தனி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம அடுத்ததா இன்னைய செஷன் போயிடலாம். நம்ம இது ஒரு புதுசா சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்க்க போறோம். ஏன் அது அப்படின்னா, இப்ப நான் ஒரு சீக்ரெட் கோட் சொல்லுவேன். இன்கேஸ் இது வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா லூப்ல அடிக்கும் பொழுது இந்த சீக்ரெட் கோடை நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா தான் இந்த செஷனை கரெக்டா பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி அட்டண்டன்ஸ் மார்க் பண்றதுக்காக
நம்ம என்னையோட சீக்ரெட் கோடு என்ன அப்படின்னா அப்ஸ்கில். அதான் என்னையோட சீக்ரெட் கோடு. நீங்க வந்து எனக்கு அப்படியே சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. ஒன் டு ஒன் குரூப்ல வேண்டாம், சாட்ல டைரக்ட் மெசேஜா. அப்ஸ்கில் சீக்ரெட் கோடு. இன்னைக்கு நம்ம போயிடலாமா? அதே மாதிரி பிராக்டிஸ் செய்யறதுக்கு, ஹோம்ஒர்க் பண்றதுக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைம்ல உங்களுக்கு உகந்த நேரமோ அலாரம் பிளாக் பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு 1 மணி நேரம். இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு 1 ஹவர் ஒதுக்கி நான் ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 1 ஹவர் 7 to 8 கிளாஸ், 8 to 9 யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நீங்க கத்துக்கிறத செஞ்சு பார்க்காத வரையும் அது வந்து எதுவுமே செய்யாத மாதிரி. தெரியாதவங்களும் இவ்வளோ 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டதை நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, கத்துக்காதவங்களும் நீங்க இதை கத்துக்கிட்டு அப்ளை பண்ணாம இருக்கீங்களா, 2 பேருமே ஒண்ணுதான். அதனால லேர்ன் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருங்க. ப்ராக்டிஸ். போயிடலாமா? இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ரோல்னு சொல்லியிருந்தோம்ல, இதெல்லாம் நீங்களே யாராவது சொல்லியிருந்தேன். ஒருவேளை யாருக்கும் அசைன் பண்ணல, அதுக்கப்புறம் 2 3 பேர் வந்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அசைன் பண்றேன். அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுங்க, ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது. உங்க வின் தான் 2 பேருமே. இப்ப நீங்க இன்னொருத்தர் உங்களோட அக்கௌண்ட் பார்ட்னரை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அவரை ஜெயிக்க வைக்க பாக்குறீங்க. அவர் உங்களை ஃபாலோ பண்றப்ப நீ உங்களையும் வெற்றியடைய வைக்க வைக்கிறாரு. இது வின் வின் சுச்சுவேஷன் தான் அது. கிளாஸ் வந்து MySQL மானிட்டரிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் MySQL சர்வர். ஒரு MySQL சர்வர் டேட்டாபேஸை எப்படி கண்காணிச்சு பிரச்சனைனா எப்படி சரி பண்றது, அதுதான் நீங்க பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எங்க என்னோட பர்சனல் லேப்டாப்ல விண்டோஸ் சர்வர், அது விண்டோஸ் மெஷின், அதோட வெர்ஷன் அது. என்ன செய்ய போறோம்? MySQL சர்வீஸ் ஓடுதா, பிரச்சனை அப்படின்னா அதை வந்து ஆய்வு பண்ணுவோம். ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குதா, பிரச்சனை இருந்தா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். இது எப்பெல்லாம் செய்யலாம்? டெய்லி செக் பண்ணலாம். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, ஸ்லோவா ஓடுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அப்ப செக் பண்ணலாம். எப்பெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி நடந்த பிறகு சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிடும், உங்களோட MySQL சர்வீஸ் இருக்குல்ல, இது ஸ்டார்ட் ஆகாது. இதை நீங்க வந்து அப் பண்ற மாதிரிலாம் சில சினாரியோ வரும். அது வந்து நிறைய ரீசன் இருக்கும் அது ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. சரி, இது எப்படி இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, service.msc அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். service.mscங்கிறது ஒரு கன்சோலு. services.msc அப்படின்னு அடிச்சீங்கன்னா, அடிச்சுட்டு ரன்ல போயிட்டு அடிச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். தெரியுதா? சர்வீசஸ், இது வந்து சர்வீஸ் கன்சோல்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா உங்க லேப்டாப், உங்க சர்வர்ல ரன் ஆகிற அனைத்து சர்வீஸ் நேமும் இருக்கும். அதோட அது என்ன பர்பஸ்ங்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது என்ன ஸ்டேட்ல இருக்கு, ரன்னிங்ல இருக்கா, ஸ்டாப்ல இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும். என்ன ஸ்டார்ட்அப் டைப்ல இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா, மேனுவலா, டிசேபிள்ல இருக்குதா, அப்புறம் எந்த அக்கௌண்ட்ல ரன் ஆகுது, லோக்கல் சிஸ்டமா, நெட்வொர்க் சர்வீஸா, இல்ல ஏதாவது ஒரு ஏடி அக்கௌண்ட், ஆக்டிவ் டைரக்டரி அக்கௌண்ட்ல ரன் ஆகுதா, அனைத்து விவரமும் இதுல இருக்கும். இது service.msc. டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே கிளிக் பண்ணி ஒரு சர்வர்ல இப்படி போய் பார்க்கலாம். தெரியுதா? டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரி, தெரியுதா? இதுல பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, எவ்வளவு பர்சன்டேஜ் சிபியூ எடுத்துக்கிட்டு இருக்குது,
எவ்வளவு மெமரி எடுத்துக்குது, டிஸ்க்ல எவ்வளவு யூஸ் ஆகுது, எவ்வளவு எம்பி per செகண்ட், நெட்வொர்க் எவ்வளவு எம்பி per செகண்ட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இது என்னென்ன அப்ளிகேஷன், இது என்னென்ன பேக்ரவுண்ட் ப்ராசஸ், எவ்வளவு சிபியு, எவ்வளவு மெமரி, எவ்வளவு டிஸ்க், அடுத்து நெட்வொர்க் யூசேஜ், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சர்வர் வெர்ஷனை பொறுத்திருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயிலா வரும். என்ன ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் ஐடியில ஓடுது, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ரன்னிங்கா சஸ்பெண்டடா, எந்த யூசர் வழியா வந்து ரன் ஆகுது, எவ்வளவு சிபியு, எவ்வளவு எவ்வளவு மெமரி, இது என்ன ஆர்கிடெக்சர். பை டிஃபால்ட்டா எல்லாமே 64 தான். அடுத்து இது என்ன பர்பஸ், அந்த டிஸ்கிரிப்ஷன். இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சர்வர்ல சிபியு எவ்வளோ பர்சன்டேஜ் பயன்பாட்டில் இருக்கு, எவ்வளோ யூட்டிலைசேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். 25% யூட்டிலைசேஷன்ல இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ கோர், விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டா எனேபிள்டில் இருக்கு. லாஜிக்கல் ப்ராசஸர் எவ்வளோ, 8 கோர், எத்தனை 8 கோர், எத்தனை ப்ராசஸ், 337 த்ரெட்ஸ், எத்தனை ஹேண்டில்ஸ், இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது மெமரி. மெமரி மொத்தம் எவ்வளோ, அதுல யூஸ்ல எவ்வளோ இருக்கு, அவைலபிள் எவ்வளோ இருக்கு, கமிட்டட் எவ்வளோ, கேட்ச் ஆயிருக்கிறது எவ்வளோ, இந்த இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது டிஸ்க். மொத்த உங்களோட சர்வரோட மொத்த டிரைவ் சைஸ் எவ்வளோ, எல்லாமே சிஸ்டம் டிஸ்க், பேஜ் ஃபைலா, என்ன டைப், எஸ்எஸ்டி டிஸ்க், அந்த டிரைவோட, அப்புறம் ரீட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கு, ரைட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கு, ஆக்டிவா எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் ஆகுது, ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ், அதே தான் அங்க இருக்கதான், அப்படியே தான் அங்கே இருக்கும். இது நீங்க இக்னோர் பண்ணீங்க, எல்லாம் இருக்காது. இதுதான் டிஸ்க், மெமரி, சிபியு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் நம்ம வந்து ஆய்வு பண்ணுவோம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப. ஓகேவா? அடுத்ததா MySQL கமாண்ட். MySQL கமாண்ட்ல போயிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஸ்லோக்கர், என்ன த்ரெட் எவ்வளோ ரன் ஆகுது, த்ரெட் கனெக்ட் எவ்வளோ இருக்கு, எவ்வளவு நேரம் அப்பா இருக்குது, நிறைய விவரங்களை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் எங்க, MySQL கமாண்ட் ப்ராம்ப்ட்ல, இல்ல HDSQLோ இல்ல ஒர்க் பெஞ்ச்லயோ. அப்புறம் MySQLோட எரர் லாக் இருக்குல்ல, அதுலயும் போயிட்டு நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்ன பிரச்சனை, எங்க எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாமா. இப்ப உங்களோட சர்வர் ஸ்லோன்னு வச்சுக்கோங்க. இங்க கம்பெனி கால் டேட்டா சாஃப்ட். டேட்டா சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில சீக்ரெட் கோட் வந்து அப்கில் அப்கில் சீக்கிரம் எல்லாம் நம்மளை மேம்படுத்திக்கிறது. டேட்டா சாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனில MySQL சர்வர் இன்ஸ்டால் ஆயிருக்கு விண்டோஸ் சர்வர்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கு அப்படின்னு புகார் பண்றாங்க. அப்ப டிபிஏ பிரியா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, சர்வீஸ் டாட் எம்எஸ்சில போயிட்டு எல்லாம் கரெக்டா இருக்குதா, ஏகப்பட்ட சர்வீஸ் இந்த இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகுது, தேவையில்லாத ப்ராசஸ்லாம் ரன் ஆகுதா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம்
அதை ஆய்வு பண்ண பிறகு டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் டேப்ல சிபி எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் ஆகுது, ஐஓ எவ்வளோ யூஸ் ஆகுது, மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது, இதை ஆய்வு பண்ணலாம். அடுத்தது MySQL கமாண்ட் லைன்ல போயிட்டு டோட்டல் ப்ராசஸ் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஐடி எப்படி போகணும்னு தெரியுங்களா? ஐடி எஸ்கியூஎல் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னால MySQL இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், ஐடி எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருந்தேன், பேரை மட்டும் நான் ரூட்னு கொடுத்துக்கிறேன். வி ஆப்பிள் at 26 பாஸ்வேர்ட் தப்பா நோட் பண்ணி வச்சிருந்தேன். விஆர் அப்ஸ்கில்டா, வி அப்ஸ்கில்டா கொடுக்குறேன். இது ஃபுல்லா இப்போ இன்ஸ்டால் பண்ண எல்லாமே. இது வேற வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ள பண்ணோன்னே. புது வெர்ஷன் இது. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா 8.0.40 பார்த்துருப்போம். 4540 பார்த்தோம். இப்போ 8.4.8 இது லேட்டஸ்ட். இது இன்னைக்கு நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணேன். HDSQ மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பெஞ்ச் வந்துருச்சா வரலையான்னு தெரியல. ஒர்க் பெஞ்ச் ஒர்க் பெஞ்ச் இல்லை, ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் ஆகலை. ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் ஆகல. ஒர்க் பெஞ்சை போட்டு விட்டுலாமா? எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம்? google.comல போயிட்டு MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, தெரியுதா? அதை டபுள் கிளிக் பண்ணுங்க, உள்ள போகும். நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண போறோமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணணும். நான் வந்து விண்டோஸ் தான், இதெல்லாம் கிடையாது. மேக் ஓஎஸோ இல்லை ரெட் ஹேட்டோ இல்லை உபுண்டோ கிடையாது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமா? 8.0.46 இதுக்கு முன்னால பழசு வேணும் அப்படின்னா இருக்கு பாருங்க வரிசையா, 44454 வரிசையா இருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் இருக்கு பாருங்க. இப்போ நான் 8.0.45 இப்போ 46 நான் யூஸ் பண்ணிக்கலாம். 46 யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். நீங்க அதுக்கு முன்னால உள்ள வெர்ஷன் போனோம்னா ஆர்கைவ்ஸ் இருக்குல்ல, அங்க போகணும். ஓகே, கிளியர் தானே? நான் இதை டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. நான் லாகின்லாம் பண்ணல, அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி. நோ தேங்க்ஸ். 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. இதே லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? ஒர்க் பெஞ்ச் கம்யூனிட்டி எடிஷன் டன். இப்போ நான் அந்த ஷோ இன் ஃபோல்டர் அந்த பார்த்துக்கு போயிடுறேன். ரைட் கிளிக் பண்ணி இல்லை டபுள் கிளிக் கூட நீங்க பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டாலும் வருதா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் எந்த பாத்துல இன்ஸ்டால் ஆகுதுன்னு பாருங்க. சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MySQL ஒர்க் பெஞ்ச் 8.0 கம்யூனிட்டி எடிஷன். இது மாத்துறதுனா நீங்க மாத்திக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் நான் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் தான் பண்றேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டார்டர் டைப், செட்டப் டைப் என்ன, எந்த ஃபோல்டர்ல இன்ஸ்டால் ஆக போகுது. இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்ஸ்டால் போயிட்டு இருக்கு பாருங்க. எஸ், இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்பேஸ் இன்ஸ்டால் வேலிடேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். Please wait while the setup wizard installs MySQL Workbench 8.0 CE. This may take several minutes. Install ஆயிட்டு இருக்கட்டும்.
இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இந்த ஷோ ஃபுல் ப்ராசஸ் லிஸ்ட் ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். தெரியுதா? ஐடி, யூசர், ஹோஸ்ட், டிபி நேம், என்ன கமெண்ட், எவ்வளோ நேரம், டைம், ஸ்டேட், என்ன ஸ்டேட்ல இருக்கு, என்ன கமெண்ட் ரன் பண்றாங்க, இந்த டீட்டெயில் தான் இருக்கும். இதை பொறுத்துமே நீங்க ஆய்வு பண்ணலாம் ஏன் ஸ்லோவா இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்தது எவ்வளவு த்ரெட் ரன் ஆகுது, இதை ஆய்வு பண்றது மூலமாகவும் நீங்க வந்து சரி thread. இது வெர்ச்சுவல் லேப்டாப்ங்கிறதுனால கம்மியா ஓடுது. உங்களோட கம்பெனியா இருந்தால் ஜாஸ்தியா இருக்கும். இதை ஆய்வு பண்றது மூலமாகவும் நீங்க வந்து என்ன எதனால ஸ்லோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு பெரிய பொறி ஓடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, கில் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த அதோட ஐடி வந்து 15ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கதைப்படி 11ன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரமா இது ரன் ஆயிட்டு இருக்குன்னா கீழ் 11ன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிடும். அவங்க கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்லோ கொரிய போய் பாக்குறாங்க. இந்த கொரி அங்க லாக் ஆயிருக்குது. அந்த கொரிய வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் நம்ம பார்த்தோம்ல, ஆப்டிமைசேஷன் பெர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்ண பிறகு இந்த சர்வர் வந்து MySQL சர்வர் வந்து நார்மல் ஆயிடுச்சு. இப்ப இதுல என்ன பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸ் சர்வீஸையும் நம்ம மானிட்டர் பண்ணோம், MySQL-ஐயும் ஆய்வு பண்ணோம். இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நீங்க ஆய்வு பண்றது மூலமா நம்ம தவிர்த்தோம் பிரச்சனையை. இது அப்படியே தமிழ்ல இருக்கும், கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றீங்க, விண்டோஸ் மானிட்டரிங்னு. அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்றோம். அதுல சர்வர் மெட்ரிக் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். 1 செகண்ட். சர்வர் மெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஐடின்னு ஒரு காலம், இன்டிஜர். இந்த ஒர்க் பெஞ்ச் முடிஞ்சிருச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தெரியுதா? completed, finish. எல்லாரும் அதே ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம போய் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி வருதா? இங்க போயிட்டு நீங்க ஃபைல், சரி டேட்டாபேஸ்ல போயிட்டு கனெக்ட் டு டேட்டாபேஸ் கொடுத்துட்டு நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. VR upskilled@26 கொடுத்துட்டு சேவ் பாஸ்வேர்ட் இன் வால்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள ஓடிடும். ஓகே கொடுத்தேன். எதுவுமே சொல்றோம் டக்குன்னு டிசப்பியர் ஆன மாதிரி இருக்கு. வரும் பாருங்க. மெட்ரிக் நேம் வேர்க்காரு, மெட்ரிக் வேல்யூ பிக் இன்டிஜர், டேட்டா டைப் ரெக்கார்ட் எந்த டைம் ஸ்டாம்ப்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அடுத்தது டேட்டா இன்செர்ட் பண்றேன். இதுக்கு உகந்ததா த்ரெட்ஸ் கனெக்டட் 40, எவ்வளவு ரன் ஆகுது 42ல 8, ஸ்லோ கொரி எத்தனை 5, எவ்வளவு நேரம் அப் டைம். இதை நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரி, இப்ப நான் இதை வந்து ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலமா மானிட்டர் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம்ல, ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்றதுக்கு முன்னால வரல. நம்மளே போயிட்டு இந்த ஒர்க் பெஞ்சை ஓபன் பண்ணிடலாம். ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த வருதா, ஓப்பன். ஆயிடுச்சா? கீழே இருக்கு பாருங்க நம்ம கிரியேட் பண்ணது. அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள கனெக்ட் ஆயிரும். தெரியுதா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, incompatible non-standard server version or connection protocol detected. Connection to the database can be established but some workbench.
இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து 8.0 வரையும் தான் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வந்து லேட்டஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோமா, அதோட கம்பேட்டிபிலிட்டி மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லுது. நம்ம இருந்தாலும் கண்டினியூ எனிவே அப்படின்னே கொடுக்குறோம். நம்ம இந்த லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த இது இப்படிதான் கனெக்ட் பண்ணணும் MySQL ஒர்க் பெஞ்ச். நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? டிலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கிரியேட் ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் நேம், பிகின், என்னெல்லாம் அல்லணுமோ அந்த அதெல்லாம் கொடுத்துருங்க. எண்ட், கடைசியா ஸ்லாஷ் ஸ்லாஷ் கொடுத்து டிலிமிட்டர் செமிகோலன் பழையபடியே செட் பண்ணி விட்டுருங்க. செமிகோலன் அப்படின்னா என் பண்ணு அப்படின்னு டெர்மினேட்டர். அது பை டிஃபால்ட் செமிகோலனா தான் இருக்கும். அதை நம்ம மாத்துறோம். ஏன்னா இங்க நிறைய செமிகோலன் வர்றதுனால MySQL குழம்பிடும், இங்கேயே வந்து நின்றுக்கும். அதனால இங்க ஆரம்பிக்கிறப்ப ஸ்லாஷ் ஸ்லாஷ்னு MySQL சொல்றோம், நீ ஸ்லாஷ் ஸ்லாஷ்னு வந்தா மட்டும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்லாஷ் கொடுக்குறோமோ ஸ்லாஷ் ஸ்லாஷ் அதோட நிப்பாட்டிக்கும். அதுக்கப்புறம் பழையபடி செமிகோலனா மாத்தி விடுறோம். இது இப்படிதான் ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் நீங்க அதை ரன் பண்றது இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்றது. அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் பேராமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா உள்ள பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி கால் பண்ண வேண்டியதான். இந்த ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணீங்கன்னா, ஷோ ப்ரொசீஜர் ஸ்டேட்டஸ் வேர் எந்த டேட்டாபேஸ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா அல்ட் வந்துடும். அந்த ப்ரொசீஜர் இருக்கான்னு. இல்ல எனக்கு அந்த கிரியேட் ப்ரொசீஜர் இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஷோ கிரியேட் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் நேம் என்ன, மானிட்டர் விண்டோஸ் MySQL, சாரி இந்த இருக்குல்ல. இப்படியும் பண்ணலாம். சரி, இதெல்லாம் எதுக்குப்பா இதெல்லாமா பண்ணுவாங்க கம்பெனில அப்படின்னா, இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அங்க வந்து டூலே இருக்கும் MySQL மானிட்டர்னு. அது மூலமாவே நம்ம கான்ஃபிகர் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். இந்த டூல் என்ன சொல்லுவாங்கன்னா MySQL என்டர்பிரைஸ் மானிட்டர். நிறைய டூல்லாம் இருக்கு, பெர்கோனா, ஸ்ப்ளங்க், நிறைய டூல் இருக்கு. இது நீங்க வந்து நிறைய ஃப்ரீ இருக்குது. பெரும்பாலும் இந்த என்டர்பிரைஸ் எடிஷன் போறப்பதான் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். என்டர்பிரைஸ்ங்கிறது காசு, நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷனு இவ்வளவு ஃப்ரீ இருக்குது. பழைய இது 2023 தானது. இது வேற சைட்ல இருந்து ஒரு டூல். இது ஒரு என்டர்பிரைஸ் எடிஷன்ல